विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. अविद्या निर्वचनीयत्वस्य अर्थापत्ति प्रमाणம். இது முதல்ல சச்சேன்ன பாத்தியதா அசச்சேன்ன பிரதியா பாத்தியதே தஸ்மாத் சர்வத்ரக்ஷணத்வாத் நிர்வச்சனம் ஆரம்பிக்க. அதுல ஒரு பகுதி பார்த்தோம். இப்ப அசச்சேன்ன பிரதியேதா அப்படிங்கிற அம்சத்தை விசாரம் பண்ணிட்டு இருக்கார். இதில் இருக்கக்கூடியதான சாதக பாதகங்கள், நியாயாமிருதக்காரன் சொன்னதான தோஷங்கள், அதற்கு நிவர்த்தி உபாயங்கள், இவைகள் நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அசச்சே நப்பிரதியேதா அப்படின்னு சொன்னேன். இந்த நப்பிரதியேதாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், உங்க மனசுக்குள்ள என்ன அபிப்பிராயத்தை வச்சிருக்கீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு இவ சொல்ற விகல்பங்களுக்கெல்லாம் தோஷம் சொல்லிருக்கார் நியாயக்காரர். அதை இப்ப நம்ம கவனிக்கணும். 632வது பக்கத்துல மேல இருந்து 8வது லைன் யத்வா சத்வேன பிரதீத்ய பாவயேவ ஆபாத்யா அப்படின்னு ஆரம்பிச்சு. சத்வேன பிரதீத்ய பாவான அசச்சே ந பிரதீயேதா, அசத்தாக இருக்குமே ஆனால் அது தோணப்படாது, தோன்றதுனால அசத்து இல்லை அப்படின்னு வர. இப்ப அசச்சேத் ந பிரதீயேதாங்கிற இடத்துல எதை ஆபாத்தியம் பண்ணிட்டு இருக்கு, அசத்தாக இருப்பதனால் அப்படிங்கிறதுனால அசத்துங்கிறது அசத்துவம் ஆபாதகம். ஆபாத்தியமானது ந பிரதீயேதா, பிரதீதி இருக்கப்படாது. இந்த பிரதீதி இருக்கப்படாதுன்னு நீங்க சொல்றல, அந்த பிரதீதி இருக்கப்படாதுங்கிறதுக்கு உங்க மனசுல என்ன அர்த்தம் கொண்டிருக்கு? தத்வேன பிரமாரூப பிரதீத்திய பாவா, இருக்கிறதாக நஜமாகவே தோணப்படாதுங்கிறட, பிரமாரூபமான பிரதீதி இல்லைங்கிறட, இல்ல தத்வேன பிராந்தி ரூப பிரதீத்திய பாவா, அல்லது பிராந்தியாகவும் தோணப்படாதுங்கிறட, இல்ல தத்வேன சாமானிய பிரதீத்திய பாவா, பிரமாவோ பிரமமோ எந்த ஒரு தோற்றமே இருக்கப்படாதுங்கிறட. அசத்தா இருந்தால் சத்தாக நிஜமான பிரதீதி இருக்கப்படாதுங்கிறட, இல்ல பிரமரூபமான பிரதீதி இருக்கப்படாதுங்கிறட, இல்ல ஒரு பிரதீதியுமே காணப்படப்படாது அப்படிங்கிறட. அப்படின்னு 3 விகல்பம் பண்ணிட்டு இந்த 3ல எதை நீங்க சொன்னாலும் மாட்டிப்பள் அப்படிங்கிறான் நியாயாமிருதக்காரர். இப்ப பார்ப்போம். யத்வா சத்வேன பிரதீத்ய பாவயேவ ஆபாத்யா நனு பிரமாரூப தாத்ருக் பிரத்யயா பாவ ஆபாதனம் இஷ்டமேவா. பிரமையாக இருக்கக்கூடியதான உண்மையான ஞானமா இருக்கக்கூடியதான அந்த பிரதீதி இருக்கப்படாது அப்படிங்கிறோம். அது எங்களுக்கும் தான் இஷ்டம், எல்லோருக்கும் இஷ்டம். ஏதோ அசத்தா இருந்தால் சத்வேன பிரமாரூப பிரதீதி வரப்படாதுங்கிறது எல்லாரும் ஒத்துண்டதான். பாருங்க, நகி அசதா சத்வேன பிரதீதி கேனச்சித் பிரமா இத்யுச்சதே. அசத்தான பதார்த்தம் சத்தாக தோணுமேயானால் அது பிரமான்னு யாராவது சொல்வாளா? யாரும் தான் சொல்ல மாட்டா. அதனால என்ன, அசத்தா இருந்தால் சத்வேன பிரதீதி பிரமாரூப பிரதீதிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்றது இஷ்டாபதிதான். பிராந்தி பிறா. அடுத்ததா சத்தா இருந்தால் சத்வேன பிராந்தி ரூப பிரதீதி.
அது அசத்தா இருந்தால் அது சத்வேன பிராந்தி ரூப பிரதீத்தியும் இருக்கப்படாது அப்படிங்கிறட நச தாதிச பிராந்தி விரகா தாதிரு பிரதீதி சாமானிய விரகோவா இல்ல எந்த பிரதீத்தியே இருக்கப்படாது அப்படிங்கிறடா அப்படின்னு கேட்டா இது பிரமா விரகா வா ஆபாத்தியா. இப்ப பாருங்க, ஏன பும்சா தசே ஸ்ருங்காபாவா ந அவகதா தஸ்ய கோஸ்ருங்கமஸ்தி இதி வாக்கியாதிவ தசசிருங்கமஸ்தி இத்யபி வாக்கியாதபி பிராந்தி தர்சனா. ஒரு மனுஷனுக்கு முயலுக்கு கொம்பு இல்லைங்கிறது தெரியாது. அவன் முயலை பார்த்திருக்கானே தவிர முயலுக்கு கொம்பே இருக்காது வளராதுங்கிற விவகாரம் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு கோஸ்ருங்கம் அஸ்தி பசுமாட்டுக்கு கொம்பு இருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னால் அந்த வாக்கியத்தினால் அவனுக்கு என்ன தெரியுது, பசுமாட்டு தலையில கொம்பு இருக்கு அப்படின்னு சொல்றார் அப்படின்னு புரியுது. அதே போல அவனுக்கு சசசுங்கம் அஸ்தின்னு சொன்னா அவனுக்கு புரியுமா புரியாத, பசுமாட்டுக்கு கொம்பு இருக்குன்னா அதே போல முயலுக்கு கொம்பு இருக்குன்னு சொல்றான். கொம்பு இருக்குன்னு சொன்ன மாத்திரத்தினால அவனுக்கு முயலுக்கு கொம்பு இருக்காது என்கிற அறிவு இல்லாதவனா இருப்பதனால் அவனுக்கும் வரலாம். ஆனா ஒன்லி திங்கு அந்த ஞானம் பிரமா ஞானம் இல்லை. முயல் கொம்பு இல்லாத முயலுக்கு கொம்பு இருக்குங்கிற ஒரு ஞானம் அது என்ன பேர் அதுக்கு, அது பிராந்தி. அதான் சொல்ற ஏன பும்சா தசே ஸ்ருங்காபாவகான அவகதா. முயலுக்கு கொம்பில்லை என்கிறது அறியாதவனுக்கு தஸ்ய கோஸ்ருங்கமஸ்தி இது வாக்கியாதிவ தசசுங்கமஸ்தி இது வாக்கியாதபி பிராந்தி தர்சனாஸ்தனம். இப்ப இது பிராந்தி ரூப பிரதீத்திய பாவகாங்கிறதுக்கு சொல்லியிருக்க. பிரதீத்தி வரலாம். அதனால ரெண்டாவது பட்சமும் தெரியாது. மூணாவது விகல்பம் என்ன பண்ணியிருக்கார், சாமானியன பிரதீத்திய பாவா அசத்தா இருக்கமையானால் எந்த ஒரு பிரதீத்தியும் வரப்படாது அப்படிங்கிறது. அதுக்கு என்ன சொல்றார், நகி கடகசாதி சப்தவதத்துல பதார்த்த அனுபஸ்தாபகத்துவம். இப்ப கடகான்னு நான் சொன்னேனால் உங்களுக்கு கடம்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் உங்க மனசுல நினைவுக்கு வருது. ஸ்மாரகத்துவம் இருக்கு. சப்தஸ்ய அர்த்த ஸ்மாரகத்துவம். கடகான்னு சொன்னா உங்க மனசுல வயது பெருத்து கழுத்து குறுகி மண்ணால செய்யப்பட்டதான ஜலத்தை பிடித்து வைக்கக்கூடியதான ஒரு பொருள் அப்படின்னு ஞானம் வருதல்லவா. அதே மாதிரியே கடகசுன்னு சொன்னான் அவனுக்கு ஏதாவது ஞானம் வருமோ, வரல. இந்த வாக்கியத்துல இருந்து ஒரு ஞானமும் வரல. அதே கஷுன்னு சொன்னா வையாக்கரணனுக்கு கடகசுன்னு ஞானம் வரும். அவன் வையாக்கரணனா இருந்தானே ஆனால் கஷ் அப்படின்னு சொன்னா கடகசு அப்படின்னு அவன் அதனால பிரத்யாகார நியாயத்தினால் புரிஞ்சுக்கலாம். ஆனால் சாதாரண மனுஷியாளுக்கு கடகசுன்னு அர்த்தம் தெரியவே தெரியாது. அதே போல இங்க சகசுங்கமா அர்த்தம் தெரியாமல் இருக்கா, தெரியுது. அதனால மூணாவது விகல்பமும் சரி. நகி கடகசாதி சப்தவதத்திர பதார்த்த அனுபஸ்தாபகத்துவம் இல்ல. இந்த பதங்களுக்குள்ள அது ஒண்ணுக்கு ஒண்ணு அன்வயம் இல்லை சார், அதனால அர்த்தம் சொல்ல முடியாது அப்படிங்கிறடா. நகி நவா குண்டமஜாரினம் இத்தியாதி இத்தியாதிவது அன்வய அபோதகத்துவம். குண்டம் அக்னி குண்டம்ங்கிறட குண்டம் பருவட்ட அஜா பெண்ணாடு அஜினம் மாந்தோல் இப்படி வரிசையை சொல்லிட்டு சொல்றது இதுல என்ன தர்றதுன்னா ஒண்ணும் தெரியல. அதனால அன்வயமாகல. ஒரு பொருள் ஒரு பதார்த்தமா ஒரு பதம் இன்னொரு பதத்தோட அன்வயமாகல. அதே போல இங்க சுத்திர இது சட்டமிஷாரணம்னு சொல்றப்ப இதுக்கு அன்வயமாகாமல் போறதா தெரியலையே அப்படிங்கிறது. அதனால நவா குண்டமஜாயனம் இத்தியாதிவது அன்வய அபோதகத்துவம். இங்கே ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடியதான பதங்களுடைய அன்வயம் எப்படி வரும், அதுல இருந்து அர்த்தம் நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதுல சாப்தபோத பிரக்கிரியை சொல்லும் பொழுது சாப்த பிரக்கிரியில ஆகாங்ஷா யோக்கியதா ஆசக்தி இந்த மூணு இருந்தா தான் அந்த பதத்துல இருந்து வாக்கியத்துல இருந்து நமக்கு அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆகாங்ஷான ஒரு பதத்துக்கு அடுத்த பதம் இல்லாத போனால் அர்த்தம் புரியாமல் இருக்கிறதுக்கு ஆகாங்ஷா. பதாந்தர விரகத அன்வய அனனுபாவகத்துவம்னு சொல்லலாம். ஒரு பதம்
பதம்ன்றதுதான் இன்னொரு பதம் அது பக்கத்துல வர பரியந்தான் நமக்கு என்ன ஆச்சுன்னு மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதுக்கு ஆகாஷ்டான்னு பேச. யோக்கியதா ஒரு பதத்துக்கு இன்னொரு பதத்தோட சேரக்கூடியதான ஒரு யோக்கியத்தை. அத நம்ம வன்னினா சிஞ்சதி நெருப்புறான் நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா வருமா? வராது. அதனால யோக்கியத்தை ஒரு காரணம். ஆசக்தி பக்கத்துல சொல்லிட்டே இருக்கணும். வன்னி அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஆன பிற பதார்த்தான்னு சொன்னா இதுல தூங்கி போயிடுவான். சப்தபோதம் வராது. அதனால சப்தபோதம் வரணும். ஏனால் முக்கியமாக இத ஆகாங்கா யோக்கியதா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. இங்கதான் அந்த யோக்கியதையில மட்டும் என்ன விசேஷம்னா அயோக்கியதா ஞானம் இருக்கப்படாது. பதமானது ஆக்சுவலா அதுக்கு யோக்கியதை இருக்கணும்னு இல்லை. அதான் இது யோக்கியம் இல்லைங்கிற ஞானம் இல்லாத போனாலே வந்துடும். அது ஒரு பதார்த்தம். அதனாலதான் இங்க அயோக்கியதா ஜானாபாவஸ்ய யோக்கியதா பிரமஸ்யவா ஆகாங்காதி சாமகிரி தத்ரீசீனஸ்ய தத்வாத். இங்கதான் வேண்டியதான எல்லா ஆகாங்கா சக்திவைகள்லாம் எல்லாம் இருக்கு. அப்ப ஏன் ஞானம் வராது? பிரதீதி வராதுன்னு ஏன் சொல்றேன்? பிரதீதி வந்துத்தானே ஆகணும். அந்யதா அப்படி ஒத்துக்கல என்ன பிரதீத்தியா வியபாவ பிரசங்கா. ஒரு நாளுக்கு பிரதீதி வராது, விவகாரம் வராது. கீழே 3 தோட்டம் சொன்னார் பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் வராது. இது வரைக்கும் பூர்வபட்சம். இந்த பூர்வபட்சத்தை போற வாரம் பாரு. அதுக்கு மேல என்ன சொல்றார்? சித்தாந்தம் அதுக்கு பதில் சொல்றார். அப்பா இதம் ரஜதமிதி பிராத்யட்சிக பிரமவது அத்தியாபி அனிர்வாச்ச விஷயத்வா. இதம் ரஜதம்னு நமக்கு ஒரு வாக்கியஜன்ய ஞானம் உண்டு. பிரத்யட்சம் ஏற்படுறது. இதம் ரஜதம்னு கிழிஞ்சல்ல வெள்ளிய பார்த்தான். பார்த்ததுமே அவனுக்கு என்னாச்சு? ரஜதம்னு ஒரு பிரமம் வந்துருக்கு. பிரத்யட்சமா பார்த்தான் ரஜதத்தை. அந்த ரஜதம் என்னது சார் அப்படின்னு கேட்டேன்னா அது அனிர்வச்சனியம். இப்பதான் முன்னாலேயே அது தீர்மானம் பண்ணிட்டோம். அது மாயிகம், அஜானத்தினால ஏற்பட்டது, அனிர்வச்சனியம். கிழிஞ்சல்ல பார்த்தான், இதுங்கிற ஞானம் வந்தது. அதுக்கு மேல அது இதுங்கிற விருத்தி வரும்பொழுது அந்த விருத்தி வச்சிருந்த சைத்தன்யத்தில் இருக்கக்கூடியதான அஜானம் ரஜதமாகவும் ரஜத ஞானாபாசமாகவும் மாறி இருக்கு அப்படின்னு முன்னால சொல்லியிருக்கேன். ஸோ இது அவித்யா விருத்தியா இருக்கிறதுனால அது சர்வமும் மாயிகம் அனிர்வச்சனியம். ஏன்னா அவித்யா அனிர்வச்சனியம் சொல்லிட்டேன். அவித்யோட டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி இருக்கணும்? அதான். ஸோ இதம் ரஜதம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான ரஜதம் அனிர்வச்சனியம். அது எப்படியோ அதே மாதிரி அத்தியாபி அனிர்வாச்ச விஷயத்வா. இங்கேயும் இதுவும் அனிர்வாச்ச விஷயம்தான். எது சுத்தி ரஜதம் அஸ்திங்கிற வாக்கியத்துல இருக்க, இது சசவிஷாணம் அஸ்திங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடியதான சசவிஷாணமும் இப்ப அனிர்வாச்சம்னு சொல்றோம். கேர்ஃபுல்லா கவனிக்கணும். சசவிஷாணம் அசத்துங்கிற சொல்ற வாக்கியத்தில் இருக்கக்கூடியதான அகண்ட சசவிஷாணம் இருக்கு பார்த்தா அது அசத். அது விகல்பாக்கிய விருத்தி, விகல்பமான விருத்தி. விருத்தி மனசுல இருக்கிற விருத்திகள் 5ன்னு சொன்னேன். அந்த 5 விருத்தியில இது விகல்ப விருத்தி. விகல்பம்னா என்ன? பொருள் இல்லாமலேயே வரக்கூடியதா வர அறிவு, அதான் விகல்பம்னு சொல்றேன். அது போல கடம்னு சொன்னா எப்படி? கடம்னு ஒரு பொருள் இருக்கு, அதை நான் வாயால சொல்றேன், அது பிரமாரூபமானது. ஆனா பொருள் இல்லாமலேயே அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன வருது? வஸ்து சூன்யோ விகல்பா. சப்தஜான அனுபாதி. ஒரு சப்தம் சொன்ன மாத்திரத்தினால நமக்கு மனசுல ஏற்படக்கூடியதான எண்ணம். ஆனா அப்படிப்பட்டதான பொருள் உலகத்துல எங்கேயும் இல்லை. தசவிஷானம்னு சொல்றேன். தசவிஷானம்னா முயலுக்கு தலையில கொம்பு அப்படின்னு சொல்றார் அப்படின்னு தெரியுது. ஆனா அந்த முயல் தலையில கொம்பு இருக்கிறதா எங்கேயாவது பார்க்க முடியுமோ? எங்கேயும் பார்க்க முடியும். இது போல ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியதான அறிவுக்கு நம்ம என்ன சொல்றோம்? விகல்பம் அப்படின்னு சொல்றோம். அதனால அத்தியாபி. ஆனா இதுக்கும் அனிர்வாச்ச விஷயத்வார். நச்ச அத்தியாபி அனிர்வாச்சத்வே. இந்த சசவிஷானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான சசவிஷானமும் அனிர்வாச்சம்னு சொல்விடையானால் ரூபியா தேதோனத்யா. ரூபியம் என்ன? இதம் ரஜதம்னு ஒரு ரூபியம் சொல்லிட்டு இருக்கேன். இதம் ரஜதமும் அனிர்வாச்சமா? இங்கே சசவிஷானமஸ்திங்கிற வாக்கியத்தில் இருக்கக்கூடியதான சசவிஷானமும் அனிர்வாச்சமா? அப்ப அதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? நாங்க என்னால என்ன வச்சுட்டு இருக்கோம்? சசவிஷானம்னு சொன்னா அது அசத்து. இதம் ரூபியம்னு சொல்லக்கூடிய ரூபியமானது மாயிகம்,
அனிர்வச்சனீயம் அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப சசவிஷாணமஸ்திங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடியதான சசவிஷாணமும் அனிர்வாச்சியமா, இதமிரகிதம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான ரஜதமும் அனிர்வாச்சியமா, அப்ப அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையே அப்படின்னு கேட்கிறோம். நச்ச அஸ்யாபி அனிர்வாச்சியத்வே ரூபியா பேதோனஸ்யா இது வாச்சியம் சொல்ற. ஏன்பா நாங்க இந்த இந்த அனிர்வாச்சியத்துக்கும் அந்த அனிர்வாச்சியத்துக்கும் வித்தியாசம் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். எப்படி அவனை காரணம் பண்றாரு பார்க்கணும். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது அனிர்வாச்சியம்னு சொன்னேன், அவ்வளவுதான். அந்த அனிர்வாச்சியத்துக்கும் இந்த அனிர்வாச்சியத்துக்கும் இதான் பேதம். இது சொல்றதா இவன் வேலை? என்ன போய் அது என்ன வித்தியாசமே இருக்காதுங்கிறீரே. போகி அனிர்வாச்சாது அனிர்வாச்சம் பேட்டு மத்தியமசித்தா. இந்த அனிர்வாச்சியத்துக்கும் அந்த அனிர்வாச்சியத்துக்கும் இதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்றதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்க. எமேவம் ஆட்சிபத்தி இந்து நிஸ்வரூபா. ஆனா நீ சொல்றதுக்கு நான் சொல்றேன், நிஸ்வரூபம் வேற அனிர்வாச்சம் வேற. அததான் சொல்ல வந்திருக்கு. இப்ப சசவிஷாணம்னு சொன்னேன்னா அதுக்கு ஸ்வரூபம் இல்லை. ஸ்வரூபம்னு ஒரு ஆப்ஜெக்ட் உங்களால பார்க்க முடியாது. சசவிஷாணம்ங்கிறதுக்கு அப்படிங்கிறது நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுக்கு ஸ்வரூபமே இல்லை. இதம் ரஜதம்ங்கிறதுக்கு ஸ்வரூபம் உண்டு. என்ன பார்த்துட்டு இருக்கேட, பார்க்கிறேன், இது ரஜதம் நினைச்சுட்டு இருக்கேன், அதை கொள்வதற்காக சென்றிருக்கேள், அதை போய் கையால தொட்டிருக்கேள், அப்புறம் ரஜதம் இல்லைன்னு சொல்லி இந்த ரஜதத்துக்கும் சுத்திரூபியத்துக்கும் இது சசவிஷாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதுல ஸ்வரூபம் இருக்கு, இதுல ஸ்வரூபம் இல்லை. அவ்வளவு. கிந்து நஸ்வரூபா யதாச்ச சத்வேன நிஸ்வரூபத்வம் ததா உக்தம் பிராக். கீழே தத்துவமாக இருக்கிறதுக்கு நிஸ்வரூபமாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் அது கீழே நான் சொல்லிவிட்டேன். கீழே 139 140 பக்கங்கள்ல இதே புத்தகத்துல சொல்லும் பொழுது அங்கே சொல்லியிருக்கோம். அது அசத்துன்னு சொன்னா என்ன, அனிர்வாட்சம்னா என்ன, திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் முக்காலத்திலையும் இல்லை என்கிறது ரெண்டுக்கும் காமன். எதுக்கு? அனிர்வச்சனீயமும் முக்காலத்துல இல்லை, அசத்தும் முக்காலத்துல இல்லை. ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமோன்னா, அசத்து முக்காலத்திலையும் இல்லை, எண்ணிக்கும் இருக்கிறதாக காணப்படாது. முக்காலத்திலையும் இல்லை. எங்கேயாவது சசவிஷாணம் முக்காலத்திலையும் இருக்க? ஏதாவது ஒரு காலத்துல இருக்கா? எங்கேயும் இல்லை. முன்னாலையும் இல்லை, இப்போ இல்லை, நாளைக்கும் இருக்க போறது இல்லை, முயல் கொம்பு இன்னைக்கும் இருக்காது. அதனால சசவிஷாணம் அசத். கிளிஞ்சல்ல தோணுதான வெள்ளி தோற்றத்துக்கு முன்னால இருக்கா? தோணி பாதிச்ச பிறகு இருக்கா? நீங்க பார்க்கும் பொழுது இருந்ததா? இல்ல, அதுவும் முக்காலத்துல இல்ல. கிளிஞ்சல்ல வெள்ளி தோணிட்டு வெள்ளி தோற்றத்துக்கு முன்னால வெள்ளி அங்க இருந்ததோ? இது வெள்ளி இல்லைன்னு தீர்மானம் பண்ண பிறகு அங்க வெள்ளி இருக்கோ? நீங்க வெள்ளின்னு பார்க்கும் பொழுதே அங்க வெள்ளி இருக்கோ? அப்ப சசவிஷாணத்துக்கும் இதம் ரஜதத்துல இருக்கிற ரஜதத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரு மாதிரி தானே இருக்குன்னு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குப்பா. அதுவும் முக்காலத்துல இல்லை, இதுவும் முக்காலத்துல இல்லை. ஆனா இந்த அனிர்வச்சனீயமான பதார்த்தம் வெள்ளி இருக்கு பத்தில, தாம் தோணும் பொழுது இருக்கிறதாக தோணி. இதுக்கு ஒரு தோற்றம் இருந்தது, ஒரு காலத்துல தோற்றம் இருந்தது. அது இல்லை நிஜமா இருந்தாலும் இருக்கிறதாக தோணிட்டு. எது தத்வேன பிரதீத்தியர்ஹமாக இருக்கோ அது அனிர்வாச்சி. எது சத்தாக தோணவே தோணாதோ அது அசத். வித்தியாசம். இதை கீழே சொல்லியிருக்கார். யதாச்ச தத்வேன நிஸ்வரூபத்வம் ததோக்தம் பிராக். த்விதீய வித்தியாசத்துல 139 140 பக்கங்கள்ல இந்த வித்தியாசம் சொல்லிவிட்டேன். நசைவம் தசசுங்காதேகே அனிர்வாச்சத்வே நிஸ்வரூபத்துவம் உச்சேதா. எங்க சார் நீங்க தான் சசரூபம் சசசுங்கம் அனிர்வாச்சம் சொல்லிட்டு இருப்ப. எங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சசசுங்கமஸ்தீதி வாக்கியத்துல தோணக்கூடியதான சசசுங்கம் அதான் நம்ம அனிர்வாச்சம்னு சொல்லியிருக்கோம். அகண்டமாக சசசுங்கம்னு ஒண்ணு சொன்னேன். அகண்டம்னா டோட்டலா சசசுங்கம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடியதான சசசுங்கம் அசத். சசசுங்கம் இருக்குன்னு நீங்க ஒரு வார்த்தை எனக்கு சொன்னேடையானால், அது என் காதுல விழுந்ததையானால் எனக்கு வரக்கூடியது என்ன? ஓஹோ, சசசுங்கம்னு ஒரு அனிர்வச்சனீய பதார்த்தம் அப்படின்னு தோணும்.
ஏன்னா நீங்க சொன்ன அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் வேணும், அர்த்தம் எனக்கு வரணும். அர்த்தம் வந்தது எப்படி வருது? இல்லாத சசருங்கம் இருக்கிறதாக காணப்படுறது. இருந்தா நான் சசருங்கம் புரிஞ்சுட்டு இருக்கேனே. எப்ப நான் புரிஞ்சுட்டேனோ அது அனிர்வாட்சம். நிஜமாக சசருங்கம் இருக்கா? முக்காலத்திலையும் இல்லை. அதனால அது அசத்து. பார்த்துக்கணும். நிஜமாக சசசுங்கம்னு வெளியில இருக்கிறதாக வெளியில சொல்றான் பார்த்தேன்னா சசசுங்கம்ங்கிறது அது அசத்து. ஏன்? அந்த சொல்லுக்கு சசசுங்கமானது மூலகத்திலையும் இல்லை. அதனால அது. ஆனா சசசுங்கம் அஸ்தின்னு நீங்க எனக்கு சொன்னேன், இருக்கப்பா சசசுங்கம் அப்படின்னு நீங்க சொன்னேன். இந்த சென்டென்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஞானம் உள்ள மனசுல உண்டா இருக்கு. மனசுல ஞானம் உண்டாயிருந்த உண்டானது அதுக்கு என்ன சொல்லணும்? இல்லாதது உண்டான அதுக்கு என்ன பேரு? அனிர்வாச்சியம். இல்லாத ரஜதம் இருக்கிறதா தோணினா அனிர்வாச்சியம். சசசுங்கம் அசத்துங்கிற வாக்கியத்துல வரக்கூடியதான சசசுங்கம் அசத்து. சசசுங்கம் அஸ்தி அப்படிங்கிற வாக்கியத்தினால வரக்கூடியதான ஞானத்துல இருக்கிற சசசுங்கம் அது அனிர்வச்சம் தான் வித்தியாசம். அதான் சொல்ற பரோட்ச ஜானம் பிரத்யட்ச ஜானம் அபரோட்ச ஜானம் சொல்ல வித்தியாசம் பண்ண வேண்டியதில்லை. பட் ஜெனரலி எந்த வாக்கியத்திலிருந்து மகா வாக்கியத்தை தவிர மற்ற வாக்கியங்கள்ல எல்லா வாக்கியங்கள்னாலையும் வரக்கூடியதான அறிவு பரோட்சம் தான். ஸோ நம்ம எல்லாம் டீல் பண்றது பரோட்ச ஜானத்தினால்தான். அபரோட்ச ஜானம் இது தத்துவசியாதி வாக்கியத்தினால உண்டாகக்கூடியதான அகண்டாகார உறுதி ஒண்ணுதான் அபரோட்ச ஞானத்தை உண்டு பண்ணும். மீதியெல்லாம் பிரத்யட்சத்தினால வரக்கூடிய ஞானங்கள் அபரோட்ச ஞானம். சப்தத்தினால வரக்கூடிய ஞானம் எதுவா இருந்தாலும் அது பரோட்ச ஞானம் தான். இப்ப ஜெனரலா வச்சுக்கணும், அது ஒரு எக்ஸப்ஷன் விட்டு. ஸோ இதெல்லாம் பரோட்ச ஞானம் தான் விவகாரம். பரோட்ச ஞானத்திலையும் இப்படி அனிர்வச்ச சமம்னாலே அனிர்வச்சனியம். சமம்னா எப்படி இருக்கணும்? அது இல்லாத இடத்துல அது காணப்பட்டா சமம். ஸோ சசசுங்கம்ங்கிறது இல்லாத சந்தர்ப்பத்துல அது இருக்கிறதாக நான் பார்த்தேன்னு அவர் சொன்னா அந்த ஞானம் எப்படி இருக்கணும்? பிரம்ம தானே இருக்கு. அதான் சசசுங்கம் அஸ்தி இத்தியத்ர நைவம் சசசுங்காதே அனிர்வாச்சியத்தே நிஸ்வரூபத்துவ உச்சேதா. அப்ப நிஸ்வரூபத்துவங்கிறது எல்லாமே போயிடுச்சே சார், ஸ்வரூபமே ஒண்ணு சொல்லிவிட்டேல அப்படின்னு சொல்றாரு. சசசுங்கம் அஸ்தி இத்தியத்ர ஒரு மனுஷன் சசசுங்கம் அஸ்தின்னு சொன்னார். அப்ப அவர் என்ன அபிப்பிராயத்துல சொல்றார்? சசசுங்கம் அஸ்தின்னு என்ன அர்த்தம்? சசே சுங்காரோபேன முயல் தலையில கொம்பு இருக்கிறதா நினைச்சு சொன்னார். சுங்க ஆரோபம். நிஜமாக முயலுக்கு இல்லை, அட்லீஸ்ட் அது ஒன்றும் இல்லை. சுங்கே சசியத்துவ ஆரோபேனவா. இப்ப ரெண்டு சந்தர்ப்பம் பார்க்கலாம். முயலை பார்த்து முயல் தலையில கொம்பு இருக்குன்னாலும் சொல்லலாம். இங்க முயல் பிரத்யட்சமா இருக்கு, கொம்பு தெரியல. முயல் கொம்புன்னு முயலுக்கு கொம்பு வந்தா முயல் கொம்புன்னு சொல்லிடு. இல்ல அங்க கொம்பு தான் இருக்கு. சில வீட்டுல பார்த்தேன்னா இந்த மான் கொம்பை வச்சிருப்பான். அது ஆயுர்வேதத்துல ரொம்ப உபயோகம். உடம்புல ஏதாவது ஸ்கின் டிசீஸ் வந்தா அதை அரைச்சு போடுவான். அந்த மான் கொம்புக்கு ரொம்ப விசேஷம். அந்த மான் கொம்பு இருந்தா அந்த கொம்பு தான் இருக்கு, மான் இல்லை, இங்க கொம்பை தான் வச்சிருக்கு. இது என்னதுன்னா மான் கொம்புமா. அதே போல ஒரு கொம்பை பார்த்து இது முயல் கொம்புட்டான். உங்களுக்கு தெரியாது, அவன் இது என்ன முயல் கொம்புட்டான். இப்ப என்ன சுங்கே சசியத்துவ ஆரோபம் டிஃபரெண்ட் டைப்ஸ்ல வருங்கிறதுக்காக நான் சொன்னேன். முயலை பார்த்து முயலுக்கு கொம்பு இருக்குன்னு வச்சுட்டாலும் சொல்லலாம். இல்ல வெறும் கொம்பை பார்த்து இது முயலுடைய கொம்புன்னு சொல்லியிருக்கலாம். அதான் சசே சுங்க ஆரோபேன சுங்கே சசியத்துவ ஆரோபேனவா. அங்கே சுங்கேன்னு சேர்த்துக்கணும். அனிர்வாச்ச விஷயத்வேபி இதெல்லாம் அனிர்வாச்ச விஷயமா இருக்கட்டும். இருந்தா என்ன வெறும் கொம்பை பார்த்து இது முயலுடைய கொம்பு அப்படின்னு சொன்னா அது பிரம்மஜானம். ஞாபகம், அது முயல் கொம்பு இல்ல, மான் கொம்பா வேற ஏதோ ஒரு கொம்பு. ஆனா அந்த கொம்புல மான் கொம்பா இருக்கும் பொழுது அது முயல் கொம்புன்னு சொன்னா அது அயதார்த்த ஜானமோ இல்லையோ, அதான் பிராந்தி ஜானம். அப்ப பிராந்தி ஜானமா இருந்தா என்ன சொல்லணும்? அனிர்வச்சனியம். பிராந்தியில தோணக்கூடியதெல்லாம் அனிர்வச்சனியம். அனிர்வாச்ச விஷயத்வேபி இது அனிர்வாச்ச விஷயம் தான். அதனால இவன் ஞாபகம் வச்சுங்க. சசசுங்கமஸ்தி எனக்கூடியதான வாக்கியத்துல தோணக்கூடியதான சசசுங்கம் அனிர்வாச்சியம். இப்ப நம்ம இந்த சென்டென்ஸ் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஒருவர் நம்மகிட்ட வந்து முயல் கொம்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரே, ஆனால் அங்கே இருக்கக்கூடியதான முயல் கொம்பானது அனிர்வாச்சியம். ரைட். அதே போல அசந்திருங்கம் இத்தியாதி வாக்கிய சிரவண சமனந்தரம்
ஏன்னா அதே வாக்கியத்தை சொன்னா கன்ஃபியூஸ் ஆகணும்னு இன்னொரு வாக்கியத்தில் இருக்காரு. நியாயமா சட்டசுங்கம்னு சொல்லியிருக்கலாம், அசத்துன்னு சொல்லியிருக்கலாம். அசன்ற சுங்கம் மனுஷன் கொம்பு இல்லை பொய் அப்படின்னு சொன்னானே. இத்தியாதி வாக்கிய சிரவண சமனந்தரம் விகல்பியமான அகண்ட சதசுங்காதேகே. அப்பொழுது விகல்பியமான தோணக்கூடியதான அர்த்தம். அகண்ட சதசுங்காதேகே இங்க பாருங்க, அகண்ட சதுருங்கம்னு ஏன் சொன்னார்? சிலது சகண்டமாகவும் சிலது அகண்டமாகவும் தோணும். தசம் சுருங்கம் அதனுடைய தலையில கொம்பு இருக்கு, இது சகண்டமானது. தசசுருங்கம்னு ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அகண்டம். இங்க தசசுருங்கம்னு ஒரு பொருளை அது அனிர்வாச்ச அனாத்மகஸ்ய, இது அனிர்வாச்சம் இல்ல, அனிர்வாச்ச அனாத்மகஸ்ய நிஸ்வரூபத்வா. நான் இந்த ரெண்டு சொல்லியிருக்கேன். தசசுங்கம் அஸ்தி அப்படிங்கிற ஒரு வாக்கியம் ஒருவர் சொல்வாரேயானால் அதை கேட்டவருக்கு ஏற்படக்கூடியதான அறிவானது சதசுங்கம் அனிர்வாச்சம். ஆனா சதசுங்கம் அசத்துன்னு ஒரு அறிகிறோம், அங்க இருக்கக்கூடியதான சதசுங்கமானது அது நிஸ்வரூபம் அசத்து விகல்பாக்கிய ஞானம். நசாத்திர நிஸ்வரூபத்வாதி விகல்பா. அப்ப நிஸ்வரூபம்னு என்னது சார்? நிஸ்வரூபம்னு நீங்க சொல்ற கேள்வி. இந்த சில பதங்கள் எல்லாம் நீங்க யூஸ் பண்றது அந்த பதத்துக்கு அர்த்தம் தெரியல. விஸ்வரூபம்னு என்னது அப்படின்னு கேட்கப்படாது. ஏன்னா இந்த நிஸ்வரூபம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் நாங்க கீழே சொல்லிவிட்டோம். இதே பிரகரணத்திலேயே நாங்க சொல்லுங்க பதவிருத்தி அபிஷயத்துவம். நிஸ்வரூபத்துவம்னு சொல்றதுக்கு பதவிருத்தி அபிஷயத்துவம் அப்படின்னா ஒரு பதத்தினால சொல்ல முடியாதது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இதே பிரகரணத்துல போன பக்கத்துல சொல்லியிருக்கோம். நசாஸ்திர விஸ்வரூபத்வாதி விகல்பா உக்தோத்தரத்வா. இவருடைய ஸ்டைல் உக்தோத்தரத்வாதுன்னு எங்கே நீங்க பாத்துக்கணும். ததுக்கம் பிராக் அப்படிம்பர் எந்த பக்கம்னு ஒரு தரம் இதை வச்சுட்டு முதல்ல இருந்து பாராயணம் பண்ணணும். கீழே இருக்கிற வியாக்கியானக்காரராக சொல்றாரா அவர் இதுக்கு மேல அவரும் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்க. கிரந்தம் எப்படி இருக்குன்னா அவ ஏதோ மனசுல ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கா, ஒருத்தர் கண்டனம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கா, அதுல திருஷ்டி இருக்கே தவிர நியாயமா இது எங்க சொல்லியிருக்கேன் முன்னும் முன்னாலே தெரிஞ்சிருக்கணும். ஆனந்தகிரியர் தான் சொல்வார். ஆனந்தகிரி வியாக்கியானம் பண்ணல, என்ன பண்றது? அவர் இங்க பிராக்குன்னா சில இடத்துல அப்படி சொல்றார். ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா முதல்ல சொன்னா எல்லாம் அவருக்கு நொற்றா இருக்கும், இது எதிர்பார்க்கிறார். அது நம்மகிட்ட தப்பு வைக்கும். நச்ச அத்தியந்த அசத்திய விஞ்ஞானம் அர்த்தே சப்த கரோதி இது துவன்மதே. இது பார்க்கணும். அத்தியந்த அசத்திய சத்தியம் அர்த்தே ஞானம் சப்த கரோதி அப்படின்னு பார்க்கறது. இது குமரில பெற்றது அவருடைய ஸ்லோக வார்த்திகத்துல சொல்லியிருக்கார். அத கண்டன கண்டகாரர் ஸ்ரீஹர்ஷர் அதை உபயோகிச்சிருக்கார். அது என்ன? அத்தியந்த அசத்தியபிக்கே ஞானம் அத்தியந்த அசத்தியபி ஞானம் அர்த்தே சப்த கரோதி. அந்த அத்தியந்த அசத்தாக இருந்த போதிலும், அந்த பொருளானது அத்தியந்த அசத்தா இருந்த போதிலும் அந்த சப்தமானது நமக்கு ஒரு ஞானத்தை உண்டு பண்றது. சகவிஷானம்ங்கிறது பதார்த்தம் அத்தியந்த அசத், அந்த அர்த்தம் அத்தியந்த அசத். ஆனா அந்த சப்தமானது நமக்கு ஒரு ஞானத்தை உண்டு பண்றது இல்லையா? அதனால இந்த இப்படி உங்க மதம் இருக்கும் பொழுது சத்திய அத்தியஸ்தத்துவ அஸ்தித்வாதி அஸ்தித்வஸ்ய அனிர்வாச்சத்வேபி தசகிருங்கம் அஸ்தி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த இடத்துல அஸ்தித்வம் இருக்க அத்தியஸ்தத்துவமும் இருக்கு. ஏன்னா சத்சங்கம் அஸ்திங்கிறது நிஜமா சத்சங்கம் இல்லையோன்னா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம்? இல்லாத வெள்ளியே இருக்கிறதா சொன்னீங்கன்னா அது அத்தியஸ்தம். அப்புறம் அஸ்தின்னு வேற சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அஸ்தித்வம் ஒண்ணு அத்தியஸ்தத்துவம் ஒண்ணு. இங்க சதசுங்கம் அஸ்திங்கிற வாக்கியத்துல அது இருந்த போதிலும் அது அனிர்வாச்சத்வேபி சதசுங்கம் அசத் இது வாக்கியாதிவா. சதசுங்கம் அசத்துங்கிற ஒரு வாக்கியம் சொல்றோம். அதே போல சதசுங்கம் அஸ்தி இது வாக்கியேபி இந்த வாக்கியத்தையும் சதசுங்க சப்தேன அசதேவம் பிரதீதி. சதசுங்கத்துல சப்தத்தினால சதசுங்கம் அசத்துங்கிற வாக்கியத்துல அசத்தான் தோன்றது, சதசுங்கம் அஸ்திங்கிற வாக்கியத்துல அனிர்வச்சம் தோன்றதுங்கிற என்ன சார்? இதுலயும் அசத்தான் தோன்றதுன்னு வச்சுப்போமே அப்படிங்கிற இது வாக்கியம்.
அஸ்தித்வஸ்ய அனிர்வாச்சத்வேன ஞாபகம் சதசுருங்கம் அஸ்தின்னு ஒருத்தன் சொன்னான். அந்த அஸ்தித்வம் நிஜமா சதசுருங்கம் மூலத்துல இல்லையே, இல்லாத இருக்குன்னு சொன்னா என்ன பேரு பிரமம். பிரமமா இருந்தா என்ன ஆகணும் அனிர்வாச்சம். அதனால அஸ்தித்வஸ்ய அனிர்வாச்சத்வேன சதசுருங்க பதார்த்தியம் தததிஷ்டானம் அவசியம் வக்தவ்யம். ஒரு அனிர்வாச்சம்னு ஒண்ணு அதுக்கு அதிஷ்டானம் இருக்கணும். கிழிஞ்சல்ல வெள்ளி தோன்றதுன்னா அந்த வெள்ளிக்கு அதிஷ்டானம் கிழிஞ்சல்னு சொல்லணும். கிழிஞ்சல் அவசியம் சைத்தன்யம் சம்திங் சொல்லணும். இல்லாத ஆகாரத்துல ஒண்ணும் தோணாது. இது அனிர்வாச்சம்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த அனிர்வாச்சத்துக்கு அதிஷ்டானமா என்ன இருக்கணும்? ஏதோ ஒரு அதிஷ்டானம் வேணும். இங்க சதசுருங்கம் சதபதமோ சுருங்கபதமோ இருக்கணும். அதான் அங்க இருக்க சதசுருங்கம் அஸ்தி. இது அஸ்தித்வமானது அனிர்வாச்சம். அனிர்வாச்சமா இருக்கிறதுனால அது ஆரோக்கியம். ஆரோக்கியமான பதார்த்தமா இருக்கிறதுனால அதுக்கு அது அதிஷ்டானம் வேணும். எதை அதிஷ்டானம் சொல்லப்படுறது? சட்டபதத்தினால சொல்லப்படல, சுருங்கத்தை சொல்லப்படல. சட்டம் அதிஷ்டானமா சுருங்கம் அதிஷ்டானமா தெரியல. அதான் சொல்றார் அஸ்தித்வஸ்ய அனிர்வாச்சத்வேன சதசுருங்க பதார்த்தியாம் தத் அதிஷ்டானம் அவசியம் வக்தவ்யம். அத்தியந்த அசச்ச அனதிஷ்டானம் ஞாபகம். சதசுருங்கம் அத்தியந்த அசத். அத்தியந்த அசத்தா இருக்குமையான அதிஷ்டானமா இருக்காது. அனதிஷ்டானம் சதசுருங்க பதார்த்தியாம் ததுபஸ்திதி. அதனால சதபதத்தினாலேயோ சுருங்க பதத்தினாலேயோ அனிர்வாச்சியம் வராது. ஆனா எப்படின்னா திருஷ்டாந்தீகிருத வாக்கியேட்டு திருஷ்டாந்தீகிருத வாக்கியம் என்ன? சதசுருங்கம் அஸ்தி அப்படிங்கிற வாக்கியத்துல எங்க திருஷ்டாந்தம் சொல்லிருக்க? மேல சதசுருங்கம் அஸ்தி வாக்கியத்துல அப்படின்னு அந்த வாக்கியத்துல அப்படின்னு கேள்வி சொல்லியிருக்கார். அது ஆனா திருஷ்டாந்தீகிருத வாக்கியே சதசுருங்கம் அசத் என்கிற வாக்கியத்துல நான் அனிர்வாச்சம் கிஞ்சிதபி பிரதீயது. ஏதோ அனிர்வாச்சம் தோன்றதோ ஒன்றும் தோணல. இது நான் அதிஷ்டான ஞானாபேட்சா இது வைஷம்யா. அதனால அந்த கீழே சொன்னதான இதம் ரஜதம்ங்கிற ஞானம் மாதிரி சதசுருங்கம் அஸ்திங்கிற ஞானத்துல இருக்கிற சதசுருங்கம் அனிர்வச்சம். சதசுருங்கம் அசத்துங்கிற வாக்கியத அசத்துங்கிறதுதான் நம்ம தோண அறியக்கூடியதான சதசுருங்கம் அசத்து. இது ரெண்டு வித்தியாசம். அத்தியந்த அசத்திய விஜானம் இத்தியாதித்து. அப்ப அவர் தான் சொல்லியிருக்காரு சார், அத்தியந்த அசத்தா இருந்தாலும் அது ஞானம் வரும்னு சொல்லியிருக்காரு சார். யாரு கடன் கண்ட காரியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அது அத்தியாதிபத அசமிதிவியாக சதசுருங்கம் அசதி வாக்கியபதம். அத்தியாதிபதம் அஸ்தி பவதி முதலிய பதங்கள் இல்லாததான சதசுருங்கம் அசத்து அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கவேயானால் அங்க இருக்கிற வாக்கியமானது விகல்பம். அங்க இருக்கிற சதசுருங்கங்கிற பதமானது விகல்பாக்கிய விருத்தி. சதசுருங்கம் அஸ்திங்கிற வாக்கியத்தினால் நமக்கு அறியக்கூடியதான சதசுருங்கமானது இதான். இது வரைக்கும் இந்த விகல்பத்தில் இருக்கக்கூடியதான விவகாரங்கள்லாம் ஆயிடுச்சு. அதுக்கு மேல ஒண்ணு சொல்ற தத்தைகாஹோ அசதேவேதமக்ர ஆசி இதி ஸ்ருத்யா அசதா சத்வேன பிரதீதி வாக்கியம். இந்த பிரகதாரண்யத்துல இந்த சாந்தோக்கியத்துல 6ஆம் அத்தியாயத்துல சொல்லும் பொழுது சதேவ சௌமிய இதமக்கராசி ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு சொல்லியது. இந்த பிரம்மமானது இந்த உலகங்களானது தான் பிறக்கிறதுக்கு முன்னால சத்ரூபமாகத்தான் இருந்தது அப்படின்னு சத்தாகத்தான் இருந்தது. இப்ப பிரபஞ்ச சிருஷ்டி அனந்தரம் ஒவ்வொரு பொருளும் சத்தாக இருக்கு, அதுக்கு ஒரு பெயரோட இருக்கு, ஒரு உருவத்தோட இருக்கு. இந்த நாம ரூபங்கள்ங்கிற 2 அம்சங்கள் பின்னால வந்து முன்னால மண்ணாத்தான் இருந்தது. அதுல வந்து குடம் பண்ணியிருப்பேன். அந்த மண்ணு தான் குடமான ஒரு உருவத்தை எடுத்துட்டு இருக்கு. குடம் எனக்கூடியதான உருவத்தை எடுத்துட்டு இருக்குது மண்ணு. அதுக்கு குடம்ங்க பேர் வந்து அங்க மண்ணத்தான் இருக்கு. மண்ணை தவிர ஒரு ஒண்ணுமே இல்லை குடத்துல, பெரும் மண்ணு தான். ஆனா அதுக்கு ஒரு உருவம் வந்தது. அதோட மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு பேரும் வந்தது. நாம ரூபங்கள் தனியாது. இதுதான் நாம ரூபாபியாமே வியாக்கிரியதா அப்படின்னு உதாரணம். நாம ரூபங்கள் புதுசா வந்திருக்கு. அதுக்கு முன்னால என்ன இருக்கு? மண் இருக்குது. அதே மாதிரியே இப்ப மண்ணுங்கிறது மிருகதா அப்படின்னு வேற இருக்கு. மிருத்துத்தான் குடம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயும் மண்ணுத்தான், குடம் உண்டான பிறகு மண்ணுத்தான். ஆனா குடம் உண்டான பிறகு நாம ரூபங்கள் அடிஷனலா வந்திருக்கு. அந்த
அந்த அடிஷனலா வந்ததுனால அதெல்லாம் உயர்ந்ததுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சம்திங் பிளஸ் எஸ்டெல்லாம் டெண்டிங் டு ஜீரோன்னா அது புதுசா வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது கணக்குல எடுத்துக்கிறதுக்கு இல்லை. விவகாரம் அப்பவும் மண்ணு தான், இப்பவும் மண்ணு தான். அதே மாதிரியே முன்னாலேயும் சத்து தான், பின்னாலேயும் சத்து தான். அதனால விவகாரம் என்ன, பின்னால நாமரூபங்கள் அடிஷ்னலா இருக்கு, அவ்வளவுதான். முன்னாலேயும் சத்து, பின்னால் மிருத்திகா இத்தியேவ சத்தியம். இந்த திருஷ்டாந்தத்துல எப்படி மண்ணு சத்தியமோ அதே போல அந்த தாஷ்டாந்திகத்துல பிரம்மன் தான் சத்தியம், சத்தான் சத்தியம். இப்படின்னு ததேவ சோமிய இதம் அக்ரே ஆதி. இதம் இவ்வுலகங்கள் எல்லாம் ஏ சோமிய குழந்தாய் சிருஷ்டிக்கு முன்னால ததேவ ஆதி சத்தாகத்தான் இருந்தது. அந்த சத்து எப்படி இருந்தது? ஏகமேவ அத்விதீயம். ரைட், அது வரைக்கும் சொல்லிட்டு அது நிறுத்தப்படாத ஒரு கன்ஃபியூஸ் பண்றது. என்னடா இந்த தூணை நடுறவன் என்ன பண்ணுவாங்க, நன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஒதுக்கி பார்த்து நேரம் வச்சு அப்புறம் திருப்பி அடிப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இனிமேல் அது அசையாது. அதுக்கு தூணா நிகனன நியாயம், தூணை பூமியில புதைக்கக்கூடியதான நியாயமா. அதே போல ஒரு தான் அப்படியே அசக்கி விட்டு நம்மள இந்த ரைட்டா தப்பான்னு அதுக்கப்புறம் ஓஹோ அப்படின்னு தெரிஞ்ச பேரு திருப்பி பண்ணா இனிமேல மறக்காது அப்படி. அதனாலதான் கேர்வ வருஷத்துல முதல் பிரகரணம் முழுக்க முதல் அத்தியாயத்தை எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆரம்பத்தில் எதிமன்ய தேசுவேதே இது இருக்கு சார், நீர் தான் சரியா வராதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். இது அவேதா சுவேதா ஒண்ணும் வர முடியாது, ஏன்னா தத்வேத தத்வேத இப்படின்னு நீங்க சொல்லிவிட்டு அந்நிய தேவ தத்வீச்சா இதெல்லாம் சொல்லிவிட்ட பிறகு மறுபடியும் நீ நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னியானால் நீ தெரிஞ்சுக்கல. ஏன்னா அவன் நன்னா புரிஞ்சுட்டான். ஒரு சிஷ்யன் என்ன சார் சொல்லுவான், சின்சியரா இருக்கிற சிஷ்யன், ஒழுங்கா குருவிட்ட சொன்னதெல்லாம் கேட்ட சிஷ்யன், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, நன்னா புரிஞ்சதுன்னு சொல்லுவான். நன்னா புரிஞ்சதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், மறுபடியும் சொல்ல கேளுன்னு அர்த்தம். ஏன்னா இதை புரிஞ்சுக்க முடியாத சப்ஜெக்ட் புரிஞ்சுட்டியே. அதான் சார், அந்த இடத்துல புரிஞ்சுக்க கூடியதே புரிஞ்சுட்டான். எந்த பிள்ளை பாரதத்துல பின்னால சரி புரிஞ்சுக்கலாம் வச்சு போவீங்களா, அது வேற சப்ஜெக்ட். இப்ப நன்னா புரிஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடாதுதான், அவ்வளவுதான். ஆப்ஜெக்டிஃபைடா இருந்தாதான் புரிஞ்சுக்கிறவும் புரிஞ்சுக்கப்படுறத புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் செய்யமாக இருக்கிறத சுவையதான்னு சொல்லலாம், உண்மை இல்லாத நவையதான்னு சொல்லலாம். எப்பவுமே பிரகாசிக்கிறது சுவையதான்னு சொல்ல முடியாது, அது சைத்தன்யமாகத்தான் நவையதான்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவன். அதனாலதான் சூப்போல்ல அந்த அந்த வாக்கியத்துலேருந்து இல்லை, நாம வேதாந்தம் புரிஞ்சணுமா புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுவீங்க. இப்போ கல்யாணத்தை வச்சான்னா கத்தி வேலை கட்ட மாட்டேன், பரோட்சமா புரிஞ்சுட்டா அபரோட்சமா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கணும். அங்கெல்லாம் பூ போட்டாக்க அத்தியந்த அபரோட்சமாக செய்ய பேரும் அப்படி அப்படியே சொன்னார். அது என்ன பண்ணிட்டார், தத்தைக ஆகுகோ சில பேர் சொல்றாளாம் அசதே வேதமக்ராசே அப்படின்னு சொல்றான். தஸ்மா சதஜாயத்தா, அசத்து தான் முன்னால இருந்தது, ஏகமேவ அத்விதீயம், அது வந்து சஜ்ஜாயத்தா அப்படின்னு. அசத்து இது எல்லாம் விட்டுருவோம், அசத்து இருந்தது, அசத் ஆசி, அசதேவேதமக்ர ஆசி ஏகமேவ அத்விதீயம். இந்த சென்டர்ல அசத்து ஆசீத்து, அசத்து ஆசீத்துன்னு அது எப்படி சார் அசத்து இருக்குமோ? இந்த சென்டென்ஸ்ல நமக்கு அர்த்தமே புரியலையே, அசத் ஆசின்னு எப்படி இருக்க முடியும்? அதனால இந்த சென்டென்ஸே தப்பு, இந்த சென்டென்ஸுக்கு பிரமாணம் அல்ல இப்படின்னா. அதுக்கப்புறம் பௌத்தாள் என்ன அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா, ஐயாயிக்கால எப்படி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் பாஷ்யத்தில் இருக்கு. அதை பத்தி நம்ம போக வேண்டாம். இப்ப அதெல்லாம் படிச்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் விவகாரம். இப்ப என்ன, அசத் ஆசீத்துங்கிற ரெண்டு வேர்ட்ஸ் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தால் அது சேரவே சேராதே, சரியாவே அர்த்தம் சொல்ல முடியாது. அது அப்பிரமாணம். இது சொல்லக்கூடியதான வேத வாக்கியம் அப்பிரமாணமாயிடுவேங்கிறது பூர்வபட்சம். அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா?
இந்த பாருங்க, சதைவ சோமியதமகராசி ஏகமேவாத்விதீயம் இப்படிங்கிற வாக்கியத்துல என்ன ஒரு அர்த்தம் வருதோ இந்த அர்த்தம் இல்லேன்னு அர்த்தம். புரியுதா? ந சதைவ சோமியதமகராசி ஏகமேவாத்விதீயம் ந பிராமணா அபிராமணான்னு சொல்றா போல ந சதைவ சோமியதமகராசி அசதைவ சோமியதமகராசி அப்படின்னு அர்த்தம். ஸோ அசத் ஆசின்னு அர்த்தம் இல்ல, சதாசீத்து எதை சொன்னீங்களோ அது இல்ல அப்படின்னு பூர்வப்பட்டு நீங்க சொன்னது தப்பு சார் அப்படின்னு பூர்வப்பட்டு சொல்றாரு இல்லையா? அதனால சதாசீத்துன்னு சொன்னா எதுவோ அது தப்பு அப்படின்னு சில பேர் சொல்றா. அப்படி இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு. குதிரை மேல ஒருத்தன் போயிட்டே இருக்கான். இங்க இருந்து அந்த கோடி வரைக்கும் போனான். அவன் அங்கிருந்து இப்படி திரும்பி வரணும். அங்கிருந்து இப்படி திரும்பி வரணும்னா ஆக்சுவலா எப்படி சார் வரணும்? அவன் மட்டும் திரும்பினா போறாது, குதிரை போயிட்டே இருக்கணும். குதிரையோட சேர்த்து திரும்பணும். குதிரையோட சேர்த்து திரும்பினானே ஆனால் அப்ப என்ன ஆகும்? அவ திரும்பி இந்த பக்கம் வருவான். அதே மாதிரியே சதைவ சோமியதமகராசீதுங்கிற ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல எந்த அர்த்தம் வருதோ அந்த அர்த்தம் இல்லை அப்படின்னு டோட்டல் வாக்கியத்துக்கு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னு. அதனால இந்த வாக்கியம் ரைட்டு தான் அப்படின்னு சாந்தோக்கியத்துல சொல்லியிருக்கார். இவரே கீழே அந்த 4வது மித்யார்த்தம் சொல்றப்ப சொல்லியிருக்கார். அதான் சொல்ற நச்ச தத்தைகாஹோ அசதேவேதமக்ராசீதி ஸ்ருத்யா அசதா சத்வேன பிரதீதிஹி இதி வாச்சம் யதா ந அனயா இந்த வாக்கியத்தினால் அசதா சத்வ பிரதிபாதனம் தப்போக்தம் மித்யாத்வ லட்சணே. இதுக்கு மித்யாத்வ லட்சணத்துல சமாதானம் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தார்க்கிகால் என்ன சொல்ற? தசசுங்காதி இத்தியாதி பதானாம் அபார்த்தகதைவா. தசசுங்கம் முதலிய வாக்கியங்களுக்கெல்லாம் அபார்த்தகத்துவம். அபார்த்தகத்துவத்தை நிரர்த்தகத்துவம்னு அர்த்தம். ஒரு அர்த்தமும் இல்லை சார். தசசுங்கம்ங்கிற பதத்துக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. இந்த வாக்கியங்களுக்கு நிரர்த்தகத்துவம் இது வதந்தி. இது பதானாம் நிரர்த்தகத்துவம் இது வதந்தி. நக அனன்வய நிச்சய விரகதகாயாம் பிரவருத்தி பர்யந்த அனுபவ விரோதா. இப்ப ஒரு 2 பதங்கள் ஒன்னோட ஒண்ணு சேராத போனா வாக்கியத்துல அது அனன்வய நிச்சய விரகதகாயம். இதுல இந்த பதங்கள் ஒன்னோட ஒண்ணு சேராது எனக்கூடியதான நிச்சயம் இல்லாத சமயத்தில் பிரவருத்தி பர்யந்த அனுபவ விரோதா. பிரவருத்தி பர்யந்தம் பிரவர்த்திக்கிற மனுஷன் அது வரைக்கும் இருக்கக்கூடியதான அனுபவம் அது வராதே அப்படிங்கிற அனன்வய நிச்சய தசாயாமேபா. இது பதங்கள் ஒன்னோடு ஒண்ணு சேராதுங்கிற நிச்சயம் இருக்கிற காலத்துல தான் அபோதத்தை நாங்கள் இந்த பதங்கள் அர்த்தத்தை சொல்லாதுன்னு சொல்லியிருக்கோம். தத் விரக தசாயாமி அது இல்லாத சமயத்திலையும் நான் அகண்ட தசசுங்காதி போதகத்துவம் அகண்டமான தசசுங்கம் அப்படிங்கிறது சொன்னாங்க. கிந்து தன்மாத்திர கோச்சர व्यधिकरण பிரகாரக ஞானம் வா. இப்ப தசசுங்கம் அந்த இடத்துல அசத்துங்கிற இல்ல, தசசுங்கம் அஸ்தின்னு வச்சுங்க. அஸ்தின்னு தன்மாத்திர கோச்சரமா இருக்கக்கூடியதான் அஸ்தின்னு எதை சொல்றது? தசசுங்கத்தை. ஆனா தசசுங்கத்துல அஸ்தித்வம் இல்லை. கடகா அஸ்தின்னு சொல்லுங்க. இந்த கடத்துல அஸ்தித்வம் இருக்கு, சத்தா ஜாதி இருக்கு அவனுக்கு இல்லையா? தத்து திரவிய குண கர்மாக்கள்ல இருக்கும். இது கடமானது திரவியம், அதுல சத்துவம் இருக்கு. கடகா அஸ்தின்னு சொல்றது அந்த அஸ்தித்வத்துக்கு பிரத்தியோகம் இருக்கக்கூடிய இந்த கடத்துல தத்துவம் இருக்கு. அதனால தத்துவ பிரகாரகமான கடத்துவ பிரகாரகமான சத்விசேஷிகமான ஞானம் அப்படின்னு சொல்லலாம். தசசுங்கம் அஸ்திங்கிற இடத்துல அந்த அஸ்தித்வமானது தசசுங்கத்துல இல்லை. இது என்ன? व्यधिकरण பிரகாரக ஞானம். அதான் சொல்ற தத்துவ தன்மாத்திர கோச்சர व्यधिकरण பிரகாரக ஞானம் வா இல்ல ததுபகாரகேன அசத்கோச்சர ஞானம் வா. தத்து சம்பந்தமாக ஒரு அசத்து இருக்கு. தசசுங்கம் அசத்துங்கிறது. இந்த தசசுங்கம் அசத்துங்கிறதுல அது அசத்து இருக்கு பட்சல அது என்ன பண்றது? அது தத்துவ பிரகாரமாக தோன்றது அப்படின்னு அதுல நடுவில் இருக்கிற சம்சர்க்கம் பொய்யான சம்சர்க்கம் அப்படின்னு வாசஸ்பதி மிஸ்ர மதம் முதல்ல சொன்னது. व्यधिकरण பிரகாரகமான ஞானம்ங்கிறது நையாயிக்காருடைய மதம். வாசஸ்பதி மிஸ்ர மதத்துல என்ன பண்ணிருக்கார்? தசசுங்கம் அஸ்தி அப்படின்னு எடுத்துருந்தோம். இப்ப அஸ்தித்வ பிரகாரம் அஸ்தித்வம் அதுல மேல இருக்கோ அந்த கீழே இருக்கக்கூடியதான தசசுங்கத்துல அஸ்தித்வம் இருக்கு.
இருக்கணும். ஆனா என்ன, இந்த சசசுங்கம்ங்கிற பதத்துக்கும் அஸ்திங்கிற பதத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்க பார்த்தா அந்த கனெக்ஷன் அதான் போய் அசத்தம் சத்தியம் அப்படின்னு அதை வச்சு அப்படின்னு ததுபராகேன அசத்கோதர ஜானம் வா கேவல அசத்பானே சாமகிரி விரஹா. அகண்டமான அசத்து தோன்றதுக்கு இங்க சாமகிரி இல்லை. நாங்க சொல்லல, உதயநாச்சாரியர் அவரே ஆத்ம தத்துவ விவேகம்ங்கிற கிரந்தத்துல சொல்லியிருக்கார். ததுப்தம் பௌத்தாதிகாரே, பௌத்தாதிகாரம்னு ஒரு புத்தகத்துக்கு பேரு, அதுதான் ஆத்ம தத்துவ விவேகம்னு பேர் இருக்கு. அதுல பௌத்தாதிகாரம்னு ஒரு சாப்டர், அதுல சொல்லியிருக்கார். சங்கதி கிரகணாபாவா சதசுங்காதி பதானம் அபோதகதா. இப்ப கடம்ங்கிற பதத்துக்கு சங்கதி எப்படி, கடம்ங்கிற பொருளுக்கு அர்த்தம், இந்த பொருளுக்கு இதான் சொல் அப்படின்னு நமக்கு பாட்சவாசக சம்பந்தம், அதான் சங்கத்தின்னு பேர். அந்த சங்கதியானது பல பிரமாணங்கள்னால கிடையாது. எக்தி கிரகம் வியாக்கரணோபமான சப்த சங்கதி கிரகம், சக்தி கிரகம் வியாக்கரண உபமான அப்படின்னு நிறைய பிரமாணங்கள்ல வருது. இது இதிலும் ஒண்ணும் இல்லை, அதனால சாமகிரி இல்லை, வராதுன்னு. யௌகிக சப்தானாம் அவயவ சங்கத்தியதிரேகேன பிருதக் சம்பத்தியனபேட்சத்துவம். சில பதங்கள்லாம் பாருங்க, சிலது ரூಢி பதங்கள்னு, சிலது யௌகிக பதங்கள்னு. கடகான்னு சொன்னேன்னா இதுக்கு ஏன் சார் கடம்னு பேர் வச்சு, இது கேள்வி உண்டோ? கடம்னு பேர் இருப்பா. யானை காமிச்சதுன்னா யானைன்னு பேர், இதுக்கு ஏன் யானைன்னு பேர் வச்சுடா அதெல்லாம் கேட்க முடியாது. ஆனா தாமரைக்கு பங்கஜம்னு பேர். பங்கஜம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது யௌகிக பதம். சேத்துல முளைச்சது பங்கே ஜாதமைக்கு பங்கஜம், பங்காத் ஜாதம். அதனால அங்கிருந்து உண்டா இருக்கிறதுனால இதுக்கு பங்கஜம்னு பேரு. இந்த யௌகிக பதத்துல பங்க பதம் இருக்கு, ஜாங்கிறதுல ஜன்மாங்கிற பதம் இருக்கு. அந்த ரெண்டு நாளையும் இந்த அர்த்தம் வந்து, அது இல்லாம வேற இன்னொரு ரீசனால வர முடியுமோ? கிடையாது. யௌகிக சப்தானம் அவயவ சங்கதி அதிரேகேன, அந்தந்த அவயவங்கள் பங்காங்கிற ஒரு அவயம், ஜன்மாங்கிற ஒரு அவயம் இருக்க மாறாக வேற பிருதக் சங்கத்தியனபேட்சத்துவம் வேண்டியதில்லை அப்படின்னா. அவயவ சக்தி பிராதான்யேன போதனே அகண்ட அசத் போதனத்தை அசக்தத்வா. இங்க அவயவ சக்தி பிரதானமாக சொல்லும் பொழுது சசதுங்கம்ங்கிற இடத்துல அவயவ சக்தி பிரதானமாக சொல்லும் பொழுது அகண்ட அசத் போதனத்திய, அகண்டமாக சசதுங்கம்ங்கிற ஒரு பதத்துக்கு டோட்டலா ஒரு பதம்னு வச்சிருந்தா அதுக்கு சக்தி இல்லை, அசக்தத்வா. அவயவானாம் அவயவங்கள் ஸ்வசக்தி புரஸ்காரேன சக்தி அபுரஸ்காரேன அப்பிராத்தியாயகத்வா. அந்தந்த பதங்கள்லாம் அவயவங்கள்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பதங்கள் தன்னுடைய சக்தியை கொண்டுத்தான், அதனாலதான் இன்னொன்று பிடிக்கும், தனியா அவனு சொல்லாது. நகி பாகாதி அபோதையன் போதையதி. சமையல்காரர் அவர் சமையல் பண்ணிட்டு இருந்து பார்த்தா தானே சமையல்காரர்னு சொல்லணும். அவர் சமையலோட அவர் சமையல் கிடையாது, சமையல்காரன் சொல்லுவிடா முடியும். அது தனி சசதுங்கம் அசத்து சசதுங்கம் நாஸ்தி இத்தியாதி வாக்கியானாம் அபோதகத்துவம். சசதுங்கம் அசத்துனாலும் சசதுங்கம் நாஸ்தி இந்த வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம்? சசதுங்கம் இல்லையே, சசதுங்கம்னா இல்லாது, சசதுங்கம் நாஸ்தின்னு இது வரைக்கும் சசதுங்கம் அஸ்தின்னு சொன்னேன். சசதுங்கம் நாஸ்தின்னு, சசதுங்கம்னா என்ன அர்த்தம்? இல்லை. நாஸ்தின்னு என்ன அர்த்தம்? இல்லை. இல்லை இல்லைன்னு ரெண்டு தரம் சொல்றேன் நாம. சசதுங்கம் அசத்து சசதுங்கம் நாஸ்தி இத்தியாதி வாக்கியானாம் அபோதகத்துவம். இந்த நியாய கிரந்தங்கள்ல கடோ கடகா இது சப்த வாக்கியாது சாப்தபோதானுபவத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். விற்பத்தி வாக்கியது கடோ கடகான்னு ஒன்றும் புரியாதான். அதே மாதிரி சசதுங்கம் நாஸ்தின்னு ரெண்டு சினனிம் இல்லையா, இதுவும் அதோட சசதுங்கம்னாலும் நாஸ்தின்னு அர்த்தம், நாஸ்தினாலும் நாஸ்தின்னு அர்த்தம். இந்த வாக்கியத்துல இருந்து அர்த்தம் வராதேன்னா நாஸ்தி வாக்கியானாம் அபோதகத்துவம். தேஷே தேஷாம் தசே சுருங்காபாவ போதகத்வா. அந்த வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம்? தசே தசபதத்துக்கு தசனிஷ்டேன்னு அர்த்தம். சுங்கம்னு சொன்னா நன்பதத்தை சேர்த்து சுங்கம் இல்லைன்னு அர்த்தம். தசே சுங்க அபாவ போதகத்வா. ஏஷாது போதகதா ந சசசுங்க பதம் மாத்திரே சசசுங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த அர்த்தம் சொல்லக்கூடாது, என்ன லட்சணையான்னு சொல்லும். சசசுங்கம்ங்கிற பதத்துல சசாங்கிற பதத்துக்கு சசத்தின் தலையில், சுங்கங்கிற பதத்துல கொம்பில்லை அப்படின்னு அர்த்தம்.
என்ன பண்ணியிருக்கேன்? தசதுங்கம்னு சொன்னா முயல் தலையில் கொம்பில்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன். இது லட்சண அர்த்தம் இல்லையா? லட்சியார்த்தம். இது லட்சணையா அர்த்தம் சொல்லியிருக்கோம். இந்த லட்சியார்த்தம் எப்ப வரும்? லட்சியார்த்த உபஸ்தாபகமான பதாந்தரம் இருந்தா தான் வரும். சசதுங்கம் நாஸ்திங்கிற பதம் இருக்கமேயானால் அப்பொழுது இந்த அர்த்தம் சொல்லும். அதனால்தான் ஏஷாத்து போதகதா ந சசதுங்க பதம் மாத்திரே கிந்து நாஸ்தி பத சமபிவியாகிருதே. சதுருங்கம் நாஸ்தின்னு சொன்னாதான் அதா நாஸ்தி பவுனருக்கிய ரூப சங்காபாசாதி அவகாசம். அதனால நாஸ்தி நாஸ்தி அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு பதங்கள் சேர்ந்து இப்படி எல்லாம் அவர் சந்தேகம் பண்ணப்படாதீங்க. இது வரைக்கும் முதல்ல அங்க யத்வா தத்வேன பிரதீத்யா பாவா பிரதீத்ய பாவ ஏவ ஆபாத்தியான்னு 8வது லைன்ல மேல அது வரைக்கும் இப்ப ஆரம்பிச்சது. இப்ப யத்வா மறுபடியும் அபரோட்ச பிரதீத்ய பாவ ஆபாத்தியா அசச்சேத் ந பிரதீயேதா. அப்புறம் அசச்சேத்துன்னு என்ன பண்ணிருக்கோம்? தத்வேன ந பிரதீயேதான்னு கீழே அர்த்தம் சொன்னோம். அசத்தாக இருக்கமையானால் சத்தாக தோணாது அப்படின்னு சொன்னோம். இப்ப அசத்தா இருக்கமையானால் அபரோட்சமாக தோணாது அப்படின்னு வச்சுப்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல தோஷங்கள் சொல்ல போறான். அதுக்கு சமாதானம் இது போன வாரம் நடத்திட்டேன். இது பண்ணது ஏனப்பும் அனுவாதம். அதனால இது அடுத்தது அபரோட்ச பிரதீத்ய பாவா அபாத்தியா அப்படிங்கிறது அதுக்கு சமாதானம் கேள்வி. அதுக்கு மேல வரக்கூடியதான பிரச்சனைகள் அதுக்கு சமாதானங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் 29ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும்.